அனைவருக்கும் வணக்கம். நான் காதல் நிபுணமும் ராகவ் அபிகிட்ட நீ இப்போ வரைக்குமே உன் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிற அபி. நான் எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கேன், சொல்ல மாட்டியான்றாங்க. அதுக்கான நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு என் மனசில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் ராகவ் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆகாஷ் டே ராகவ் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அபிகிட்ட உன் மனசில் என்னதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன்டா. ஆனால் அவள் எந்த ஒரு பதிலுமே சொல்லவே மாட்டேங்கிறா. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, எல்லாம் சரியாகிடும், இன்னைக்கு சரியாகிடும், நாளைக்கு சரியாகிடும், என்னைக்கு சரியாகும், என்னைக்குமே சரியாகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிறாடா, அவள் என்னை ஏற்றுக்கவே மாட்டா போல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இங்கே பார், எல்லாமே சரியாகிடும், கண்டிப்பாக உன்னை அபி ஏற்றுப்பாங்க, நீ எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் வேணும்னா அபிக்கிட்ட பேசட்டுமா, இல்லை வேண்டாம் ஆகாஷ் அதெல்லாம்ன்றாங்க. என்னால் பேசி அதுக்கப்புறம் அபி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அது உனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபீல் பண்ணதை விட என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபி இருந்துட்டு எனக்கு கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டோம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை காதலிக்கிறேன், ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அபி நினைக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோவில் அபி எப்போ தான் அவங்களுடைய காதலர் ராகவ் கிட்ட சொல்ல போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.